ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்தியாவில் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஹவுசிங் ஃபினான்ஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனியான பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த ஷேர் வந்து ரீசென்ட் டைம்ஸில் நல்லாவே ஃபால் ஆயிருக்கு. உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, காம்படிட்டர் கம்பேர் பண்ணும்போது ஸோ ஸ்டாக் இது கரெக்டாக எதனால் இறங்கிருக்கு இதெல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். நிறைய பேர்த்துக்கிட்ட வந்து நல்ல ஃபீட்பேக்ஸ் வந்திருக்கு. ஸோ இது வந்து நாங்கள் ரொம்பவே அஃபோர்டபுளான ப்ரைஸில் வந்து இப்போ ரீசெண்டாக கொடுத்துட்ருக்கோம். அதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம ஸ்மார்ட் இன்வெஸ்டிங் தமிழ் அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணி அதுக்கான டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 6 மந்த்ல வந்து 30% கிட்ட கரெக்டாக இருக்கு. 3 மந்த்ஸ்ல வந்து 18%, லாஸ்ட் 1 மந்த்ல வந்து 11% மேலே கரெக்டாக இருக்கு. லாஸ்ட் 1 வீக்ல மட்டும் 6% மேலே கரெக்டாக இருக்கு. இந்த கம்பெனியோட ஓவர்வியூ அப்படின்னு பார்க்குறப்போ இவங்க வந்து இந்தியாவில் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஹவுசிங் ஃபினான்ஸ் ப்ரொவைட் பண்ற கம்பெனி. இவங்க வந்து பஜாஜ் குரூப் கீழே வர ஒரு கம்பெனி. ஸோ இவங்களோட பிசினஸ் வைஸ் பிரேக்அப்னு பார்க்கும்போது இவங்க வந்து ஹோம் லோன்ஸ் வந்து 57.2% ரெவன்யூல ப்ரொவைட் பண்ணுது. அதே மாதிரி லோன் அகைன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து 9.8% அண்ட் லீஸ் ரெண்டல் வந்து 19.6% அண்ட் டெவலப்பர் ஃபினான்ஸ் வந்து 11.7% வந்து கான்ட்ரிபியூஷன் கொடுக்குது. நெக்ஸ்ட் இவங்களோட ஹோம் லோன்ஸ்னு பார்க்குறப்போ அதாவது 58,661 கோடி வந்து உங்களுக்கு ஹோம் லோன்ஸ் மூலமா கிடைக்குது. ஸோ அதாவது 57.2%. இவங்க வந்து மெயினாக வந்து சேலரிட் அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்டு அண்ட் ப்ரொஃபஷனல் பாரோவர்ஸ்க்கு மட்டும்தான் இவங்க வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னுமே ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போனால் 86% ஆஃப் கஸ்டமர்ஸ் வந்து நல்ல குவாலிட்டியான சிபில் ஸ்கோர், அதாவது 750க்கு மேலே சிபில் ஸ்கோர் இருக்கிறவங்களுக்கு தான் இவங்க வந்து லோன் அதிகமாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் லோன் அகைன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இவங்களோட ரெவன்யூல வந்து 9.8% வந்து ப்ரொவைட் பண்ணுது. இதுவும் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான கஸ்டமர்ஸ் மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து லீஸ் ரெண்டல் டிஸ்கவுண்டிங் வந்து 19.6% வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுது. கிளைண்ட் யாருன்னு பார்த்தோம்னா எம்என்சி கம்பெனிஸ், அப்புறம் கார்பரேட் கம்பெனிஸ், ரியர்ஸ் அண்ட் பிரைவேட் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் எல்லாமே உங்களோட மெயின் கிளைண்ட்ஸாக இருக்காங்க. டெவலப்பர் ஃபினான்ஸ்னு பார்க்கும்போது இது வந்து 11.7% வந்து உங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் கொடுக்குது. இதில் வந்து ரெசிடென்ஷியல், கமர்ஷியல், ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட்ஸுக்கும் இவங்க வந்து லோன் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் கம்பெனியோட ஓவர்வியூ அப்படின்னு பார்க்கும்போது 96,482 கோடி இவங்களோட மார்க்கெட் கேப் இருக்கு. ஆர்ஓஇன்னு பார்க்குறப்போ 14.15, பிஇ வந்து 52.20 இருக்கு. ஆர்ஓசின்னு பார்க்குறப்போ 8.81 அண்ட் இவங்களோட புக் வேல்யூ வந்து 22.5. ஸோ உங்களோட ப்ரைஸ் டு புக் வேல்யூ ரேஷியோ பார்த்தீங்கன்னா 5.14 இருக்கு கரண்டா. நெக்ஸ்ட் இவங்களோட ஃபினான்ஷியல்ஸ் அப்படின்னு பார்ப்போம். உங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்தீங்கன்னா 2020 இப்போ வரைக்கும் இப்போ ஆப்ரேட்டிங் இன்கம் வந்து 2,600 கோடியிலிருந்து 7,600 கோடிக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதேமாரி இவங்களோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ்ன்னு பார்க்கும்போது 421 கோடியிலிருந்து 1,700 கோடி வரைக்கும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இபிஎஸும் பார்த்தீங்கன்னா 0.8 2.5 வரைக்கும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இவங்களோட growth வந்து கன்சிஸ்டண்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த ஸ்டாக் வந்து ரீசென்ட் டைமில் விழுந்ததுக்கு ரீசன் என்ன அப்படிங்கிறதுக்கு பார்ப்போம். ஸோ இவங்களோட காம்படிட்டரோட கம்பேர் பண்ணும்போது இவங்களோட மார்க்கெட் கேப்ல இவங்க டாப்ல இருந்தாலும் இவங்க ரெவன்யூ வந்து எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ், அதே மாதிரி சமன் கேபிட்டல், ஸோ அவங்களோட கம்பேர் பண்ணும்போது இவங்களோட ரெவன்யூ வந்து கம்மியாக இருக்கு. ஸோ இதுவும் இவங்களோட க்ரோத்க்கு வந்து ரொம்பவே காம்படிஷன் வந்து அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதனால தான் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் பிஇ ரேஷியோ வந்து 52.1 இருக்கு. ஆனால் எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் அதர் கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா 6.23, 7.13, 10 அந்த மாதிரி அவங்களோட பிஇ வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு. இதுவும் ஒரு ரீசனா இருக்கு. ஸ்டாக் வந்து ரீசென்ட் டைம்ல கரெக்ஷன் ஆகிறதுக்கு. இவங்களோட அட்வான்டேஜஸ் என்ன பியர்ஸை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஜிஎன்பிஏ அண்ட் என்என்பிஏவோட ரேட்ஸ் வந்து லோயராக இருக்குது இண்டஸ்ட்ரி ஆவரேஜோட கம்பேர் பண்ணும்போது. அதே மாதிரி இவங்களோட அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டோட க்ரோத் வந்து இயர் 26% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸ்ட்ராங் டிஜிட்டல் அடாப்ஷன் வச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த ப்ராசஸிங் எல்லாமே ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறாங்க அதர் காம்படிட்டர்ஸோட கம்பேர் பண்ணும்போது. நெக்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்ஜின்ஸ்னு பார்க்கும்போது லோயராக இருக்குது கம்பேர் டு ஹெச்டிஎஃப்சி லிமிடெட் அண்ட் அதர் பிஎஸ் கம்பேர் பண்ணும்போது இவங்களோட லோயராக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து டெவலப்பர் ஃபினான்ஸ் எக்ஸ்போஷர் வந்து இவங்களோட ரிஸ்க் வந்து இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணலாம். ஏன்னா ரியல் எஸ்டேட் செக்டர் வந்து ஒன்ஸ் ஸ்லோ டவுன் ஆகும்போது இவங்களோட ரெவன்யூ வந்து டிக்ளைன் ஆக வாய்ப்பு இருக்குது. அது எல்லாமே வந்து ஸோ இந்த கம்பெனிஸோட டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது காம்படிட்டரை கம்பேர் பண்ணும்போது. இவங்களோட அசட்ஸ் வேல்யூன்னு பார்க்குறப்போ கண்டினியூஸாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. 74,124 102,000 வரைக்கும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதே மாதிரி எக்ஸ்பென்ஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு இயர் ஆன் இயர்ல. ஸோ இன்கமும் வந்து உங்களுக்கு வந்து 1,763 கோடியிலிருந்து 2,410 கோடி வரைக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கன்சிஸ்டண்டா இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிட்டு இருக்கு. ஸோ இவங்க வந்து ஒரு ஸ்டெடியான க்ரோத் கொடுத்துட்டு இருக்க ஒரு கம்பெனி. இவங்களோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க வந்து போர்ட்ஃபோலியோ வந்து டைவர்சிஃபைடாக வச்சிருக்காங்க. இது வந்து ஒரு மேஜர் ஸ்ட்ரென்த்தாக இருக்கு. இவங்க வந்து அசட் குவாலிட்டி வந்து ஹை ப்ரொவிஷனிங் அண்ட் சுப்பீரியர் அசட் குவாலிட்டி வச்சிருக்காங்க. ஸ்ட்ராங் ப்ரொமோட்டர் பேக்கிங் இருக்கு. அதாவது பஜாஜ் ஃபின்ஸா வந்து இவங்களோட ஸ்ட்ராங் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பேக்கிங் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த கம்பெனியோட வீக்னஸ் அப்படின்னு பார்க்குறப்போ ஸோ என்ஐஎம் மார்ஜின் வந்து இவங்களுக்கு வந்து லோயராக இருக்கு. அதாவது காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறங்காட்டிக்கு. ஸோ இது வந்து இவங்களோட வீக்னஸாக இருக்கு. இந்த கம்பெனியில் இருக்க ரிஸ்க் என்னன்னு பார்த்தோம்னா எக்கானமி வந்து ஸ்லோ டவுன் ஆகும்போது இது வந்து ரியல் எஸ்டேட்டை வந்து இம்பாக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஸோ இன்னுமே நிறைய
கம்பெனிஸ் கூட இவங்க கம்பீட் பண்ணி தான் லோன்லாம் ப்ரொவைட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இதெல்லாமே இவங்களோட கீ ரிஸ்க்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறோம். நெக்ஸ்ட் இவங்களோட PE ரேஷியோ வந்து செப்டம்பர் அந்த மாதிரி டைமில் வந்து 70 கிட்ட இருந்த PE ரேஷியோ வந்து கரண்ட்டாக வந்து 14th Jan அப்படிங்கும்போது வந்து 44.9 கிட்ட இருக்குது. PE வந்து நல்லாவே கரெக்டாக இருக்குது. இன்னுமே செல்லிங் ப்ரெஷர் ஒருவேளை அதிகமாக இருந்திருந்ததுன்னா ஸ்டாக் வந்து 90 rupees வரைக்கும் வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா FI வந்து 3.5% ஹோல்டிங்கும், ப்ரொமோட்டர் வந்து 88.8% ஹோல்டிங்கும், பப்ளிக் கிட்ட வந்து 7.63% ஹோல்டிங்கும் இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ லாங் டேர்ம்க்கு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஸ்டாக் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணலாம். லாங் டேர்மில் இந்த மாதிரி ரியல் எஸ்டேட் எல்லாமே டெவலப் ஆகும்போது இந்த ஸ்டாக்கும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறோம். ஸோ நீங்கள் வந்து இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா, இல்லை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை ஒரு தடவை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.